அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் வரக்கூடிய உருவத்திலே விடுபட்ட எண்ணை கண்டறிதல் தொடர்பான கேள்விகள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. தரப்பட்ட உருவத்தில் விடுபட்ட எண்ணை கண்டறிவது தொடர்பான கேள்விகள் இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, இங்கே இந்த உருவத்திலே தரப்பட்டுள்ள இலக்கங்களை கொண்டு நடுவில் வர வேண்டிய இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே 5, 11, 6, 8 இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எவ்வாறு 225 வந்தென்ற நாங்கள் இனங்காண வேண்டும். இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது 5ஐயும் 11ஐயும் 6ஐயும் 8ஐயும் நாங்கள் கூட்டுகின்ற போது 5, 11, 6, 8 இவற்றை நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு விடையாக 30 வரும். அந்த 30 வர்க்கத்தை நாங்கள் அவதானிக்கிற போது 225 வராது. அதை நாங்கள் இரண்டாக பிரிக்கின்ற போது 15, 15 வர்க்கம் 225 வருகின்றது. அதே போன்று இது சரியான முறையா என்பதை அடுத்த உருவத்தினை நாங்கள் இதே போன்று செய்து பார்க்க வேண்டும். 2, 13, 8, 15 இவற்றை கூட்டுகின்ற போது 28 பெறப்படுகிறது. அந்த 28ஐ 2ஆல் பிரிக்க வேண்டும். 2ஆல் பிரித்து வருகின்ற விடையினுடைய வர்க்கம் இந்த நடுவிலே வர வேண்டும். 14 வர்க்கம் 196. ஆகவே இந்த 14 வர்க்கம் 196, 14 வர்க்கம் 196. ஆகவே இதுவும் இந்த முறையும் சரி, இந்த முறையும் சரி. ஆகவே எங்களுக்கு இவ்வாறு ஒரு முறையை பயன்படுத்தி தான் இந்த விடையை நாங்கள் எடுக்க வேண்டும். 11, 12, 10, 9 இவற்றை நாங்கள் கூட்டுற போது எங்களுக்கு விடையாக வர வேண்டும் 42. அவரை நாங்கள் கூட்டுற போது 42 வரணும். விடையாக 42 எங்களுக்கு வரணும். 11, 12, 10, 9ஐ கூட்டுகின்ற போது 42 வரணும். அவற்றை 2ஆல் நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் 21. இப்போ 21 வர்க்கம் எங்களுக்கு அந்த இடத்துல விடையாக வர வேணும். கேள்வி அடையாளம் இடப்பட்டுள்ள இடத்துல 21 வர்க்கம் வரணும். அப்போ 21 வர்க்கம் 441. ஆக விடையில் 441 இருக்கான்னு பார்க்க வேண்டும். இரண்டாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். இரண்டாவது விடையாகும். அடுத்த கேள்வி, 4, 8, 7, 3, 5, 9, 32, 102 கேள்வி அடையாளம். இது எந்த கோலத்தில் இந்த விடைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் அவதானிக்க வேண்டும். இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கியோ கூட்டியோ கழித்தோ அதனுடைய வர்க்கத்தையோ பயன்படுத்தி 32 வந்திருக்கின்றது. அதே போன்று 8, 5ஐ பயன்படுத்தி 102 வந்திருக்கின்றது. 7ஐயும் 9ஐயும் பயன்படுத்தி அந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணை நாங்கள் காண வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த வினாவுக்கான விடையை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை முதலில் அவதானிக்க வேண்டும். இங்கே 4 வர்க்கம் 16, அதே போன்று 3 வர்க்கம் 9. இரண்டையும் நாங்கள் கூட்டுவமாக இருந்தால் எங்களுக்கு இரண்டையும் நாங்கள் கூட்டுகின்ற போது 25 வருகின்றது. இரண்டையும் நாங்கள் கூட்டுகின்ற போது 25 விடையாக வருகின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் எங்களுக்கு 9. அதனையும் கூட்டுகின்ற போது 25 வருகின்றது. ஆக விடையில் 32 இருக்கின்றது. அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டுறாங்க. வர்க்கத்தையும் கூட்டி அந்த இலக்கத்தையும் கூட்ட வேண்டும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 7. 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 7. ஆக இப்போ நாங்கள் கூட்டுகின்ற போது 25ஐயும் 7ஐயும் கூட்டுகின்ற போது 32 விட வந்திருக்கின்றது.
இந்த முறை சரியா என்பதை இதுக்கு நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும். 8னுடைய வர்க்கம் 64, 5னுடைய வர்க்கம் 25, ரெண்டையும் கூட்டுகின்ற போது 89 வருகின்றது. பிறகு 8ஐயும் 5ஐயும் கூட்டி இதோடு சேர்த்து கூட்ட வேண்டும். 8ஐயும் 5 நாங்கள் கூட்டுற போது 13, 13ம் 89ம் 102 வரும். ஆகவே 102 இருக்கின்றது. ஆக இதே பட்டனில் அந்த விடையும் வர வேண்டும். 7னுடைய வர்க்கம் 9னுடைய வர்க்கம், 7னுடைய வர்க்கம் 49, 9னுடைய வர்க்கம் 81, ரெண்டையும் கூட்டுகின்ற போது 130, 130ஓட அந்த இலக்கங்கள் ரெண்டையும் கூட்ட வேண்டும். 7ஐயும் 9ஐயும் கூட்ட வேண்டும். 7ஐயும் 9ஐயும் 130ஐயும் கூட்டினா விட வரணும். 146 வரணும். ஆக 146 விடையில் இருக்கான்னு பாருங்கள், இருக்கின்றது. இரண்டாவது விடையாகும். அடுத்த கேள்வி 24, 32, 40 இந்த இலக்கங்களை பயன்படுத்தி 8 வந்திருக்கின்றது. அதே போன்று 18, 24, 30 பயன்படுத்தி 6, 27, 36, 45 பயன்படுத்தி கேள்வி அடையாளம் வர வேண்டிய இடத்திலே அந்த இலக்கம் வர வேண்டும். இதை நாங்கள் எப்படி செய்வது என்பதை நோக்கமாக இருந்தால் இங்கே அவதானிங்கோ. இந்த 8ஓட எந்த இலக்கத்தை பெருக்கினால் 24 வரும் என்றது அவதானிங்கோ. 3 பெருக்கிறோம். 3 பெருக்கின்ற போது 24 வருகின்றது. 8ஓட 4 பெருக்கின்ற போது 3, 4 அந்த ஓடரில் வருது பாருங்க. 8ஓட 4 பெருக்கின்ற போது 32, 8ஓட 5 பெருக்கின்ற போது 40. இப்போ இந்த முறையில் தான் இந்த விடையை கண்டிருக்காங்க. அதே போன்று 8ஓட 6ஓட 3 பெருக்கும் போது 18, 6ஓட 4 பெருக்கும் போது 24, 6ஓட 5 பெருக்கும் போது 30 வந்திருக்கின்றது. ஆகவே அதே பட்டனில் நான் இந்த கேள்விக்கான விடையையும் செய்ய வேண்டும். 27 வரணுமெண்டா எத்தனையோ பெருக்கினா 27 வரும் என்று கேட்குறான். 9 இதில் வந்தால் 9ஓட 3 பெருக்கும் போது 27, 9ஓட 4 பெருக்கும் போது 36, 9ஓட 5 பெருக்கும் போது 45 வரணும். ஆக விடை வந்து 45 வரணும். ஆகவே அந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் 9. 9ஓட 3 பெருக்கும் போது 27, 9ஓட 4 பெருக்கும் போது 36, 9ஓட 5 பெருக்கும் போது 45. ஆக 9 தான் அதுக்குரிய சரியான விடை, இரண்டாவது விடையாகும். 20வது கேள்வி. இந்த படத்திலே கேள்வி அடையாளம் இடப்பட்டுள்ள இடத்திலே வரவேண்டிய இலக்கத்தை கேட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த இலக்கங்களை கொண்டு அப்படி 56 வந்திருக்கின்றது. இப்போ இந்த இலக்கம் 28, 45, 19, 36. இந்த இலக்கங்களை கொண்டு எவ்வாறு 56 வந்திருக்கின்றது நாங்கள் முதலாவது அவதானிக்க வேண்டும். 28ஐயும் 45ஐயும் நாங்கள் கூட்டுவோம். 28ஐயும் 45ஐயும் கூட்டுகின்ற போது 73 வருகின்றது. 73 வருகின்றது. அதே மாதிரி 36ஐயும் 19ஐயும் நாங்கள் கழிக்கின்ற போது 17 வருகின்றது. இப்போ 73லிருந்து 17 நாங்கள் 73லிருந்து 17 கழிச்சோம்னு சொன்னால் 56 வந்திருக்கு. இந்த பட்டனில் இதை செய்து பார்ப்போம். முதலாவது 41, 28ஐயும் கூட்டுவோம், 69. அதே மாதிரி 23ஐயும் 11ஐயும் கழிப்போம், 12. 69லிருந்து 12 கழிச்சோம்னு சொன்னால் 57. 57 விடையில் இருக்க வேண்டும். ஆகவே மூன்றாவது விடையில் 57 இருக்கின்றது. இதுதான் அதுக்குரிய சரியான விடையாகும். அடுத்த கேள்வி 5, 4, 6, 7 இதை பயன்படுத்தி எவ்வாறு 59 விடையில் வந்திருக்கின்றது
என்று நாங்கள் நோக்குவமாக இருந்தால் இந்த 5 4 6 7 இதை பயன்படுத்தி எப்படி வந்திருக்கு 6 4 24 இந்த 6 4ஐயும் பெருக்கிறோம் 24 7 5 35 இதை கூட்டுற போது 59 இதில் இந்த வட்டத்துக்குள்ளே வந்திருக்கின்றது. அதே மாதிரி இதையும் நாங்கள் செய்வோம். 9ஐயும் 7ஐயும் பெருக்கினமாக இருந்தால் 63. அதே மாதிரி 11ஐயும் 6ஐயும் பெருக்குமாக இருந்தால் 66. இரண்டையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு 129 விடையில் வந்திருக்கு. ஆகவே அந்த பேட்டர்ன் சரி. அதே மாதிரி இதை நாங்கள் செய்ய வேண்டும். 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 12, 12ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 84, இரண்டையும் கூட்டணும், இரண்டையும் கூட்டணும்னு சொன்னால் 96. அப்போ இதில் வர வேண்டிய இலக்கம் 96. ஆக விடையில் 96 இருக்காண்டு பாருங்கள். இதுக்கு முதலாவது விடை இருக்கின்றது. 22வது கேள்வியாவதா நீங்கள் 22வது கேள்வி. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 81 18 9 இந்த 81ம் 18ம் இப்படி 9ஆக வந்திருக்கு என்றதை பாருங்கள். அதாவது 9ஐ பயன்படுத்தி 18 81 எடுத்திருக்கிறாங்களா என்றதை அவதானிங்கோ. 9 2ஆல் பெருக்கினா 18 வரும். 9னுடைய வர்க்கம் 81. இந்த முறையை நாங்கள் இங்கால போட்டு பார்ப்போம். 13 2ஆல் பெருக்கினா 26. 13னுடைய வர்க்கம் 169. ஆகவே சரி. இப்போ இதில் வர வேண்டிய இலக்கத்தை 2ஆல் பெருக்கினா 26 வரணும். இப்போ 26 வரணும்னு சொன்னால் 46 வரணும். இப்போ 46 வரணும்னு சொன்னால் அப்போ எந்த இலக்கத்தை பெருக்கினா 46 2ஆல் பெருக்கினா 46 வரணும்னா 23. அப்போ 23 2ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் 46. 46 2ஆல் பிரிக்கணும். 46 2ஆல் பிரித்த 46 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 23 2ஆல் பெருக்கப்பட்டிருக்குண்டு. அப்போ 23 2ஆல் பெருக்கினா தான் 46. 23னுடைய வர்க்கம் எங்களுக்கு 529. 23னுடைய வர்க்கம் 529. இதில் வார இலக்கத்தை 23 2ஆல் பெருக்கினா 46 வரணும். 23னுடைய வர்க்கம் 529 வந்திருக்கு. அப்போ ஆக 23 தான் இதில் வர வேண்டிய விடை, மூன்றாவது விடையாகும். அடுத்த கேள்வி 8 4 5 இதை பயன்படுத்தி எப்படி 8 4 5 பயன்படுத்தி எப்படி 85 வந்திருக்கின்றது என்றது அவதானிக்கும். 85 வர வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? 8ஐயும் 4ஐயும் 5ஐயும் கூட்டினா எங்களுக்கு 17 வந்திருக்கின்றது. இந்த 17 எத்தனையால் பெருக்கினா 85 5ஆல் பெருக்கினா வரும். அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் அதை போட்டு பார்ப்போம். 11 8 6 அடுத்தையும் நாங்கள் கூட்டுகின்ற போது 25 வருகின்றது. 25 வருகின்றது. 11ஐயும் 8ஐயும் 6ஐயும் கூட்டும் 25 வருகின்றது. 25 எத்தனையால் பெருக்கினா 125 வருது. 25 5ஆல் பெருக்கினா தான் இது இங்கே வந்த 17 5ஆல் பெருக்கி 85, 25 5ஆல் பெருக்கி 125. அதே மாதிரி இந்த இதுக்கு நாங்கள் இப்படி எடுக்க வேண்டும். 11 13 8ஐயும் கூட்டுங்க. 12 13 8ஐயும் கூட்டுங்க. 12 13 8ஐயும் கூட்டினா என்ன விட வருது? 33 வருகின்றது. 33 5ஆல் பெருக்கணும். பெருக்கினா 165 வரும். முதலாவது விட சரியான விட. 25வது கேள்வியாவது நீங்கள் 25வது கேள்வி 13 7 9 11 இதை பயன்படுத்தி 20 வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி விட வந்திருக்கு என்றது அவதானிங்க. இங்கே பாருங்க 11ஐயும் 9ஐயும் கூட்டினா 20, 13ஐயும் 7ஐயும் கூட்டினா 20. அப்போ இந்த முறையில் தான் இந்த விட வந்திருக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் செய்து பார்ப்போம். 30 15 45, 25 40, 25
20 45. ஆகவே இது ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னால் 125, இது ரெண்டையும் கூட்டணும்னா 125. விடையில் 125 இருக்க வேண்டும் இருக்கின்றது. ரெண்டாவது விடை. 26வது கேள்வி 1 2 3 4 இதை கூட்டியோ பெருக்கியோ கழிச்சோ 25 வந்திருக்கு. அதே மாதிரி 2 4 8 6 இதை கூட்டியோ பெருக்கியோ கழிச்சோ 100 வந்திருக்கு. அப்போ என்ன இங்கே நடந்திருக்குன்றதை அவதானிங்கோ. 1 2 3 4 இதை கூட்டினா எங்களுக்கு 10 வருது. 10 2ஆல் வைக்கினா 25 வராது. இப்போ 10 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 5. 5னுடைய வர்க்கம் 25. அப்போ இந்த முறையில் இது கணிக்கப்பட்டிருக்கு. இது சரியானது அடுத்த உருவத்தை நாங்கள் போட்டு செட் பண்ணி பார்ப்போம். 2 4 8 6. அப்போ இதை நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் இதை நாங்கள் கூட்டணும். இதை நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் 20 வரும். அப்போ 20 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 20 2ஆல் பிரித்தா 10. 10னுடைய வர்க்கம் 100. அப்போ அந்த முறையும் சரி. அதே மாதிரி இதுக்கும் வருது. அது ஆகவே 3 5 7 9 கூட்டுங்க. கூட்டி அதை 2ஆல் பிரியுங்க. 24 வரை. 24 2ஆல் பிரித்தா 12. 12னுடைய வர்க்கம் 144. 144 விடையில் இருக்கான்னு பாருங்கள். 144 முதலாவது விடையில் இருக்குது. அந்த முறையும் சரி. இப்போ 144 தான் விடை. அடுத்த கேள்வி. இந்த வட்டத்தை பயன்படுத்தி கேள்வி அடையாளம் இடப்பட்டுள்ள இடத்திலே வரவேண்டிய எண் யாதென கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் முதலில் அவதானிக்க வேண்டும். இந்த 2 இலக்கங்கள் சேர்ந்து இந்த எண் வந்திருக்கு. 10ம் 18ஐயும் சேர்ந்து 8 வந்திருக்கின்றது. அப்போ என்ன கழிபட்டிருக்கின்றது. கழிவிட்டாலும் 2. சரி. இப்போ 2னுடைய கனம் 8 வந்த முறையில் இது வந்திருக்கின்றது. 7லேருந்து 4 போனால் 3. 3னுடைய கனம் 27. அதே மாதிரி 23லேருந்து 19 போனால் 4. 4னுடைய கனம் 64. ஆகவே இந்த இடத்துல வார இலக்கம் இதிலிருந்து 18 போனால் 5 வந்தால் தான் 125 கனம் வரும். 5னுடைய கனம் தான் 125. அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வர வேண்டிய எண் எதுவாக இருக்கும் என்றதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வர வேண்டிய எண் என்னவாக இருக்கும் என்றால் 13 போட்டோம்னு சொன்னால் 18லேருந்து 13 போனால் 5. 5னுடைய கனம் 25. 13 தான் இதில் வர வேண்டிய இலக்கம். 29வது கேள்வி. 29வது கேள்வி அவதானிங்கோ. இந்த உருவத்தை கேள்வி அடையாளம் இடப்பட்டுள்ள இடத்தில் வர வேண்டிய எண்ணை கேட்டிருக்காங்க. 5 6 3 2 இதை பயன்படுத்தி 9 வந்திருக்கு. 6 2 12 3 15. இதை கழிச்ச முடிச்சுன்னா 3 இருக்குது. 3னுடைய வர்க்கம் 9. அதே முறையில் செய்து பார்ப்போம். 8ஐ 4ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 32. 10 3ம் 30. 2 கழிச்சோம்னா 2. 2னுடைய வர்க்கம் 4. அதே பட்டன்லாம் 5 வந்திருக்கு. 6 2 12 7 1 1. சரி 7 1 7. 7 தர 1 7. 12லிருந்து 7 கழிச்சோம்னு சொன்னால் 5. 5னுடைய வர்க்கம் 25. இதில் வர வேண்டிய 25. ஆகவே 4வது விட. 30வது கேள்வி. இந்த 4 எண்களையும் பயன்படுத்தி 40 வந்திருக்கு என்ற இவ்வாறு வந்திருக்கின்றது என்றது அவதானிங்க. இந்த 4 எண்களையும் பயன்படுத்தி 40 வந்திருக்கு. இந்த 4 எண்களையும் பயன்படுத்தி கேள்வி அடையாளம் விட்டிடத்திலே வர வேண்டிய எண்ணத்தான் கேட்டிருக்கு. இப்போ 2 4 5 1. இதை நாங்கள் கூட்டினாலும் வராது. 40 பெருக்கி பார்ப்போம். இதை பெருக்கணும்னா 8 4 2 8 8 5 40. 40 தர 1 40. சரி. அப்போ 40 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இதையும் பார்ப்போம். 6 3 18 18 2 6ஐயும் இப்போ நாங்கள் 3ஐயும் பிரிக்கிறோம் 18.
18ஓட 2 பெருக்கணும். 18ஓட 2 பெருக்குங்க. பெருக்கினா 16 ஒன்று மிச்சம் 2 36. 36ஓட 0 பெருக்கிற போது 36ஓட 0 பெருக்கணும்னா 0 தான். எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஓட பெருக்கிற போது விட வந்து 0 தான் வரும். ஆகவே இதில் 0 தான் வரணும். விடையில் இருக்கான்னு பாருங்கள், 0 இருக்கின்ற. ஆகவே முதலாவது விட. ஓகே, நன்றி.